அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் 1ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த அக்டோபர் 1ல் என்ன அப்படின்னா, நடிப்பு பல்கலைக்கழகம் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம். 1928ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் நாள் பிறந்தார். சிம்ம குரலோன் செவ்வாலியர் சிவாஜி கணேசன் என்றால் அவருடைய நடிப்பை பற்றி அனைவருக்குமே தெரியும். இந்த பதிவில் சில தகவல்களை, சில அரிய தகவல்களை உங்களுக்காக நம்ம சிவாஜி அவர்களுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேசமூர்த்தி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இவருக்கு சிவாஜி என்ற பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான். அதாவது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக செல்கிறார். அதில் அந்த சிவாஜி வேடத்தில் மிக சிறப்பாக நம்முடைய கணேசமூர்த்தி அவர்கள் நடிக்கிறார். அதை பார்த்த பெரியார் அவர்கள் தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற அந்த பட்டத்தை வழங்குகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு இதே மாதிரி ஒரு நாடகத்தை விதி அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திட்டு இருக்காரு. அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரில் சிவாஜி அவர்களை சுட்டுறாங்க. சுடும் போது ஒரு பெண் அந்த சிவாஜி அவர்களை சுடுறாங்க. சுட்ட உடனே சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே கீழே விழுந்து சாகர மாதிரி நடிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே துள்ளி குதிக்கிறாரு, உருள்றாரு, பிறல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரியாரே ஏஞ்சிட்டே மடையா அதான் அவள் சுட்டுட்டால கம்முன்னு கீழே விழுந்து சாவரமாக நடிடா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி அப்படியே சொன்னாராம் பெரியார் அவர்கள். இப்படி தன்னுடைய நடிப்பை எந்த இடத்துலையுமே குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகர் யார் வந்தாலும் சரிங்க. நடிப்புக்கு அப்படின்னு சொன்னாவே அப்படின்னா அது சிவாஜி கணேசன் அவர்கள் தான். இன்றளவுக்கும் அவருடைய நடிப்புக்கு நிகர் என்று யாரும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய என்ன சொல்கிறாருன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவருடைய நடிப்பை அவர் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது படையப்பா படமாக இருக்கட்டும், தேவர் மகன் படமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அவருடைய நடிப்பு என்பது அழகாக புரியும். அதுதான் மகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லுவார், இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். அவருடைய நடிப்புக்குன்னே ஒரு கதைக்களம் இன்றளவும் உருவாக்கப்படவில்லை அப்படின்னே சொல்லுவாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தன் நடிப்பை கொடுக்கக்கூடியவர் இவர். பார்த்தீங்கன்னா முதலாக பராசக்தி படத்தில் எப்படி வரார் அப்படின்னா, நாடக சபா அப்படிங்கிற ஒரு சபா நாடகத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஏவிஎம் ஸ்டூடியோ ஓனரும் அதே மாதிரி அவருடைய உதவியாளரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்கங்க. அப்போ அந்த நாடகத்தை அந்த பராசக்திங்கிற நாடகம் அங்கே காட்சிப்படுத்தப்படுது. அந்த நாடகம் மிக சிறப்பாக இருக்குது. அதை பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா சினிமாவாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை வாங்குறாங்க. அப்போ உரிமையை வாங்கும்போது இதை யாரை இந்த கேரக்டருக்கு நடிகராக போடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்முடைய கணேசன் அவர்களை பரிந்துரைக்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்டிங் எல்லாமே எடுக்கிறாங்க. மேக்கப் டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் ஊருக்கு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வர வச்சு அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி 5 வருஷம் நீ நடிகராக நடிக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு முதல் சம்பளம் 250 ரூபா கொடுக்குறாங்களாங்க. அப்போ ஒரு சிவாஜி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அப்படி அவர் பராசக்தி படத்தில் அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய பேர் இந்த பையன் கட்டணம் நடிப்பானா, இவனுக்கு நடிக்க தெரியுமா, இந்த வசனங்கள், ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள் பராசக்தியில் பயங்கரமாக இருக்குங்க. கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை தூக்கி பிடித்தார் அப்படின்னா அது உண்மையாலும் சிவாஜி அவர்களால் மட்டுமே என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அப்போ அந்த பேட்டியில் சிவாஜி அவர்கள் சொல்லுவார், அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய நிறைய மரம் செடி கொடிகள்லாம் என் கண்ணீராலே வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே அவரை அப்போ நம்பாமே இருந்தாங்களாம். அப்படி இருந்தும் மிகச்சிறப்பான 1950ஆம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. 52ஆம் ஆண்டு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதுங்க. இவர் பார்த்திங்கன்னா புராண படங்களில், அதாவது புராண படங்களில் இன்றளவும் நாம் கர்ணனை சொன்னாலும் சரி, அதே மாதிரி திருமால் பெருமையில் பார்த்திங்கன்னா பெரியாழ்வார்களை சொன்னாலும் சரி, திருவருட்செல்வரில் சேக்கிழார் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாத்தையும் மனதில் நிறுத்தினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய சிவாஜி அவர்கள் தான். எகிப்து அதிபர் நாசர் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த போது ஆங்கிலேய அரசை அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நான் நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் அனுமதி பெற்று அவரை சந்தித்த ஒரே நடிகர் என்று சொன்னால் அது சிவாஜி அவர்களையே சாரும். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலுடைய அந்த கலாச்சார பரிமாற்றத்திற்கு உதவும் வகையில் இங்கிருந்து ஒரு இந்தியர், ஒரு நடிகர் அமெரிக்காவுக்கு சென்று
ஜான் எஃப் கென்னடியை வந்து அப்போ சந்தித்தார் என்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நடிகர் வந்து நம்ம சிவாஜி அவர்கள் தான். அதற்கு மரியாதை நிமித்தமாகவே கென்னடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய மேயராக ஒரு நாள் நியமித்து அதோடைய சாவியை வந்து அவர் கையில் கொடுத்தாராங்க. இப்படி வந்து தன்னுடைய நடிப்பு திறமையால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள். இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது போன்ற பல விருதுகளை வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படி நம்முடைய நடிப்பு பல்கலைக்கழகமாக விளங்கிய சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் 1ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.